இந்த உலகில் மனிதன் தோன்றிய போதிலும் மொழி மட்டும் தோன்றாமல் போயிருந்தால் இப்படி ஒரு அழகான உலகம் அமைந்திருக்காது. ஒரு நாகரிக சமுதாயம் வளர்ந்திருக்காது. அறிவியல் அற்புதங்கள் நடந்திருக்காது. மனிதன் இன்னும் காட்டு விலங்குகள் போல் ஒரு நாடோடி வாழ்க்கைதான் வாழ்ந்திருப்பான். ஆகவே இந்த உலகத்தை, மானுட சமூகத்தை அழகாக வடிவமைத்திருப்பதில் மொழிக்கே முக்கிய பங்கு உண்டு. அதிலும் தாய்மொழிக்குதான் அத்தனை சிறப்புகளும் சேரும். அதற்காகத்தான் தாய்மொழியை போற்றி கொண்டாட இன்றைய தினம் சர்வதேச தாய்மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்று உலகம் முழுவதும் சுமார் 7000 மொழிகள் பேசப்படுவதாக கூறப்படும் போதிலும் அவற்றில் பல மொழிகள் அழிந்து போயிருக்கின்றன. இன்னும் ஏராளமான மொழிகள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன. இந்த நிலையை தடுக்கவும் மக்கள் மத்தியில் தாய்மொழியின் சிறப்பு குறித்த விழிப்புணர்வை கொண்டு செல்லவுமே இன்று சர்வதேச தாய்மொழி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உலக தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் இதே நாளில் கடைபிடிக்கப்படுகிறது. தாய்மொழியின் உன்னதம் காக்கப்பட வேண்டி ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ கடந்த 1999ஆம் ஆண்டு சர்வதேச தாய்மொழி தினத்தை அறிவித்தது. அதன் தொடர்ச்சியாகவே கடந்த 2000ஆவது ஆண்டு முதல் சர்வதேச தாய்மொழி தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. தாய்மொழி தினம் கொண்டாடப்படுவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. நம் நாடு சுதந்திரம் பெற்ற காலத்தில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்றபோது வங்கமொழி பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது. மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் என பிரிவினை ஏற்பட்ட போது வங்கமொழி பேசுவதை பெரும்பான்மையாக கொண்ட கிழக்கு பாகிஸ்தானில் உருது மொழிதான் தேசிய மொழியாக இருந்தது. மேலும் அம்மொழி அங்கு கட்டாயமாக திணிக்கப்பட்டதை அங்குள்ள மக்கள் ஏற்கவில்லை. இதற்கு எதிராக கடந்த 1952இல் கிழக்கு பாகிஸ்தான் முழுவதும் மிக பெரும் கிளர்ச்சி உருவானது. இன்றைய பங்களாதேஷ் தலைநகராக இருக்கும் டாக்காவில் அதே ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி வங்கமொழி இயக்கம் உருவானது. அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட பிறகு மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்றன. இதில் 4 பேர் மரணமடைந்தனர். தாய்மொழி காக்க நடந்த இந்த வீரம் செறிந்த போராட்டம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தாய்மொழியை காப்பதற்கு சர்வதேச அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என உரிமை குரல் எழுப்பப்பட்டது. அதன் பிறகே சர்வதேச தாய்மொழி தினம் குறித்த அறிவிப்பை கடந்த 1999ஆம் ஆண்டு ஐநா வெளியிட்டது. என்றாலும் பங்களாதேஷில் மொழிக்கான போராட்டம் தீவிரமடைவதற்கு முன்பே நம் தமிழகத்தில் கடந்த 1938ஆம் ஆண்டுகளில் நம் தாய் தமிழ் மொழியை காக்கும் வகையில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தொடங்கியது. பலரும் வீதியில் இறங்கி போராடினார்கள். இதில் நடராஜன், தாளமுத்து ஆகிய 2 தமிழர்கள் தாய் தமிழை காப்பதற்கான போரில் வீர மரணம் அடைந்தார்கள். மொழிக்கான போரில் உயிரை மாய்த்துக் கொள்ளும் ஒரு நிகழ்வு உலகத்திலேயே அப்போதுதான் முதல் முறையாக நடந்தேறியது. அதன் பிறகு மீண்டும் 1965ஆம் ஆண்டுகளில் தமிழகத்தில் இந்தி திணிப்பு தலை தூக்கியது. தாய் தமிழுக்கு மீண்டும் பிரச்சனை உருவானது. அப்போது நடைபெற்ற எழுச்சிமிக்க போராட்டங்களால் இந்தி திணிப்பு முயற்சி முறியடிக்கப்பட்டது. இன்றைய நிலவரப்படி உலக மக்கள் தொகையில் 40% பேருக்கு அவரவருக்கான தாய்மொழியில் கல்வி கிடைக்கவில்லை. உலகின் சில பகுதிகளில் இது 90% எட்டியிருக்கிறது என ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. பிறமொழி மோகம் மக்களை ஆட்டி படைப்பதன் விளைவுதான் தாய்மொழிக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளுக்கான காரணம். குறிப்பாக ஆங்கில மொழி மீதான மோகமே பல நாடுகளில் தாய்மொழி வீழ்ச்சிக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. நம் இந்தியாவிலும் தமிழகம் உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்களில் ஆங்கில மோகத்தால் தாய்மொழி பின்னடைவை சந்தித்து வருகிறது. ஆங்கில மொழியில் கல்வி கற்பதுதான் அறிவை பெருக்குவதற்கான சரியான வழி என்ற தவறான புரிதலே இதற்கு காரணம். அடிப்படை கல்வி என்பது தாய்மொழியில் இருந்தால் மட்டுமே ஒரு குழந்தையின் அறிவு வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். அதனை ஆங்கிலத்தோடு பொருத்தி பார்ப்பது அர்த்தமற்றதாகும். மொழி அறிவு வேறு, பொது அறிவு வேறு என்பதை சமூகம் உணர வேண்டும். அப்போதுதான் எல்லா நாடுகளிலும் தாய்மொழி காப்பாற்றப்படும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் உட்பட உலகின் பல நாடுகளில் பிறமொழி மோகத்தால் பல மொழிகள் தங்களுக்கான மதிப்பையும் மாண்பையும் இழந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் இனி மெல்லச் சாகும் என கடந்த நூற்றாண்டிலேயே மகாகவி பாரதி வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். காரணம், அவரது காலத்திலேயே ஆங்கிலத்தின் மீதான மோகமும் சமஸ்கிருத திணிப்பும் தமிழுக்கு பெரும் சோதனையாக அமைந்திருக்கின்றன. இதனை காண பொறுக்காமல்தான் தமிழ் இனி மெல்லச் சாகும் என பாரதி வேதனையோடு சொல்லியிருக்கிறார். அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியதற்கு ஏற்ப இன்று நம் தாய் தமிழ் நிலை மேலும் மோசமாகியிருக்கிறது. தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவதையே விரும்புகிறார்கள். ஆங்கிலம் முழுமையாக தெரியாவிட்டாலும் அதன் ஆளுமைக்கு அடிமையாகிறார்கள். தமிழ் ஏதோ வேற்றுகிரக மொழி என்றே பார்க்கிறார்கள். தமிழில் கையெழுத்திடும் நடைமுறை இன்றைக்கு முற்றாக அழிந்துவிட்டது. படிக்காத பாமரன் கூட கையெழுத்து என்றால் ஆங்கிலத்தில்தான் போட வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டான். அப்படி ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு விட்டது. தமிழர் இல்லங்களில் நடைபெறும் திருமணங்களுக்கான அழைப்பிதழ்கள் கூட ஆங்கிலத்தில் தான் அச்சடிக்கப்படுகின்றன. தமிழர் வீடுகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சமஸ்கிருத பெயர்களே அதிகம் சூட்டப்படுகின்றன. உலகின் மூத்த முன்னோடி மொழி என்ற சிறப்பை பெற்ற நம் தமிழுக்கே இந்த நிலை என்றால்
பிற மொழிகளுக்கு நேர்ந்திருக்கும் நிலையை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தாய்மொழி காக்க இந்நாளில் உறுதியேற்போம். நம் தமிழ் மொழியை உயரத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்போம்.